ஆமை கதை. ஒரு குளத்தின் அருகில் ஒரு ஆமை வாழ்ந்தது. அதை எல்லா விலங்குகளும் நீ ரொம்ப மெதுவா நடக்கிற என்று சிரித்தன. ஒரு நாள் காட்டில் தீ பற்றியது. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடின. ஆமை மெதுவாகவே நடந்தது. ஆனால் அது முன்பே தெரிந்த பாதுகாப்பான வழியை பயன்படுத்தியது. வேகமாக ஓடிய சில விலங்குகள் தவறான பாதையில் சிக்கின. ஆமை மட்டும் பாதுகாப்பாக வெளியே வந்தது. அன்று எல்லாரும் புரிந்தார்கள். வேகம் முக்கியமில்லை, புத்திசாலித்தனம்தான் முக்கியம். ராஜா என்ற குட்டி நாய் கதை. ராஜா என்ற குட்டி நாய் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தது. அது எல்லாருடனும் விளையாடும், உதவும். ஒரு நாள் ராஜா காயமடைந்தது. விளையாட்டு நண்பர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். ஆனால் சின்ன பூனை மட்டும் தினமும் வந்து ராஜாவை பார்த்து கொண்டது. ராஜா நலமடைந்ததும் சொன்னது, உண்மையான நண்பன் துன்பத்தில்தான் தெரியும். திருடன் பிடித்த கிளி கதை. ஒரு கிராமத்தில் பச்சை என்ற அழகான கிளி வாழ்ந்தது. அது பேசுவதிலும் நினைவில் வைத்துக் கொள்வதிலும் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு திருடன் வந்தான். இரவு நேரத்தில் வீடுகளின் அருகே சுற்றினான். பச்சை கிளி அதை பார்த்து கேட்டது, நீ யார், இங்கே என்ன செய்கிறாய்? திருடன் பயப்படாமல் அமைதியாயிரு என்று சொன்னான். அடுத்த நாள் வீட்டுக்காரர்கள் இல்லாத நேரத்தில் திருடன் வந்தான். அப்போது பச்சை கிளி சத்தமாக, திருடன் வந்தாச்சு, திருடன் வந்தாச்சு என்று கத்த ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்டு அயலவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். திருடன் பிடிபட்டான். கிராம மக்கள் அனைவரும் பச்சை கிளியை பாராட்டினார்கள். பச்சை கிளி சந்தோஷமாக சொன்னது, புத்தி இருந்தா பயம் தேவையில்லை. பேசும் மரமும் பாலுவும். ஒரு அழகான கிராமத்தில் பாலு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலிதான், ஆனால் படிக்க சோம்பேறி. நாளை படிக்கலாம் என்பதே அவன் பிடித்த வசனம். ஒரு நாள் பள்ளியிலிருந்து கோபமாக வீட்டுக்கு வந்தான். எதுக்கு படிப்பு, எதுக்கு வேலை என்று புலம்பிக் கொண்டே காட்டுப்பக்கம் நடந்தான். அங்கே ஒரு பெரிய பழைய ஆலமரம் இருந்தது. பாலு மரத்தின் கீழ் அமர்ந்தான். அப்பொழுது, ஏன் இவ்வளவு கவலை பாப்பா? பாலு திடுக்கிட்டு பார்த்தான். மரம் பேசுகிறது. நீ யார் என்று பயந்தான் பாலு. நான் இந்த கிராமத்தின் நினைவுகள் என்று மரம் சொன்னது. மரம் ஒரு கதை சொல்லத் தொடங்கியது. இந்த கிராமத்தில் முன்பு ரவி என்ற சிறுவன் இருந்தான். அவனும் உன்னைப் போல படிக்க விரும்பவில்லை. வேலை எளிது என்று நினைத்தான். பிறகு என்ன ஆனான் என்று பாலு கேட்டான். அவன் பெரியவனானபோது வேலை கிடைக்கவில்லை. மற்றவர்கள் முன்னேறினார்கள், அவன் மட்டும் வருந்தினான் என்றது மரம். பாலுவின் கண்களில் நீர் வந்தது. அப்படின்னா நான் படிக்கலேனா? மரம் மெதுவாக சொன்னது, உன் வாழ்க்கை உன் கையில்தான். விதை போட்டால்தான் மரம் வளரும். அந்த நேரத்தில் காற்று அடித்தது. மரத்தின் இலைகள் சத்தமிட்டன. இலைகள் விழுந்தாலும் மரம் நம்பிக்கையை விடுவதில்லை என்றது மரம். பாலு எழுந்தான். நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னான். அன்று முதல் பாலு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தான். முதல் மதிப்பெண் இல்லை, ஆனால் முயற்சி இருந்தது. பல வருடங்கள் கழித்து அதே மரத்தின் கீழ் ஆசிரியர் பாலு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தான். மரம் சிரித்தது. நீதி, முயற்சியும் நம்பிக்கையும் வாழ்க்கையை மாற்றும். மாயக்காடு மற்றும் 3 நண்பர்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஆகாஷ், மித்ரா, கோபி என்ற 3 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். மூவரும் பள்ளியில் ஒன்றாக படிப்பவர்கள். ஆகாஷ் தைரியசாலி, மித்ரா புத்திசாலி, கோபி நகைச்சுவைக்காரன். ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் மாயக்காடு பற்றி பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார்கள். அந்த காட்டுக்குள் போகக்கூடாது, அங்கே மந்திரம் இருக்கிறது என்றார்கள். அதை கேட்டதும் மூவருக்கும் ஆர்வம் அதிகரித்தது. ஒரு தடவை போய் பார்த்தாலே போதும் என்று ஆகாஷ் சொன்னான். ஆபத்திருந்தா என்று மித்ரா கேட்டாள். அப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து சமாளிப்போம் என்று கோபி சிரித்தான். அடுத்த நாள் காலை மூவரும் சிறிய பை, தண்ணீர், விளக்குடன் காட்டுக்குள் சென்றார்கள். காடு உள்ளே நுழைந்தவுடன் எல்லாம் மாறியது. மரங்கள் உயரவாக, இலைகள் சத்தமாக, காற்று மந்திரம் போல வீசியது. திடீரென்று ஒரு பெரிய கல்லு உருண்டு வந்தது. ஓடுங்க என்று ஆகாஷ் கத்தினான். மித்ரா உடனே ஒரு பக்கப்பாதையை கண்டுபிடித்தாள். மூவரும் தப்பித்தார்கள். சற்று தூரம் சென்றதும் ஒரு பேசும் குரங்கு அவர்களை தடுத்தது. இந்த காட்டை கடக்க வேண்டும்னா ஒரு புதிர் பதில் சொல்லணும் என்றது. புதிர், காலில்லாமல் நடப்பேன், வாயில்லாமல் பேசுவேன். நான் யார்? மித்ரா யோசித்தாள். அது நதி என்றாள். குரங்கு கைத்தட்டி சிரித்தது. சரியான பதில். அடுத்து அவர்கள் ஒரு பழைய பாலம் வந்தார்கள். பாலம் ஆடிக்கொண்டிருந்தது.
கோபி பயந்து, எனக்கு கீழே பார்க்கவே பயம் என்றான். நான் முன்னாடி போகிறேன் என்று ஆகாஷ் தைரியமாக நடந்தான். மித்ரா நடுவில், கோபி கடைசியில். மூவரும் ஒன்றாக மெதுவாக பாலத்தை கடந்து சென்றார்கள். பாலம் முடிந்ததும் ஒரு பெரிய மின்னும் கல் இருந்தது. அதில் தொட்டவுடன் காடு முழுவதும் ஒளிர்ந்தது. அப்போது ஒரு வயதான மந்திரவாதி தோன்றினார். இந்த காடு சோதனைக்கானது. தைரியம், புத்திசாலித்தனம், நட்பு மூன்றும் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த காடு அனுமதி தரும் என்றார். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். மந்திரவாதி அந்த மின்னும் கல்லை ஆகாஷ் கையில் கொடுத்தார். இது சக்தி கல் இல்லை, இது நம்பிக்கை கல். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நினைவுறுத்தும் என்றார். அடுத்த நொடி காடு மெல்ல மாறி சாதாரண காடாகி விட்டது. மூவரும் கிராமத்துக்கு திரும்பினார்கள். யாரிடமும் மாயக்காடு பற்றி சொல்லவில்லை. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு அவர்கள் எந்த சவாலையும் பயப்படாமல் எதிர்கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் உண்மையான சாகசத்தை அனுபவித்திருந்தார்கள். நீதி, தைரியம், புத்திசாலித்தனம், நட்பு மூன்றும் சேர்ந்தால் எந்த சாகசமும் சாத்தியம்.